இந்த விடயத்தில் சிந்துவெளி எழுத்தை உருவாக்கியது யார் என்பது பற்றிய உண்மையை உறுதியான சான்றுகளோடு விவரிக்கப் போகிறேன். இது வரலாற்றின் பல புதிர்களை விடுவிக்கும். ஆய்வாளர்களில் ஒரு பிரிவினர் வரலாற்று உண்மைகளை ஏற்க மறுக்கின்றனர். அவர்கள் உண்மை வரலாற்றை மீட்கும் முயற்சிகளுக்கு தடையாகவும் உள்ளனர். உலகின் உண்மை வரலாற்றை அடைய திறந்த மனது அணுகுமுறையே முதன்மை தேவை. ஆதி மனிதர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்தே பரவினர் என்ற கருதுகோளையே சிலர் பற்றி கொண்டுள்ளனர். அது உண்மை வரலாற்றை குழப்ப திட்டமிட்டு செருகப்பட்ட கருதுகோள். வெகு தொலைவில் உள்ள நிலங்களுக்கு ஆதி மனிதன் நிலத்தின் ஊடாக செல்லவில்லை. அது அபாயகரமானதாக இருந்ததால் அவன் கடலின் ஊடாகவே பயணித்தான். பைபிளின் நோவா கப்பல் கட்டியே நீரூழியிலிருந்து தப்பித்தான். இதிலிருந்து நீரூழிக்கு முன்பே கப்பல் கட்டும் தொழில்நுட்பம் தமிழரிடம் இருந்தது என்பது நிரூபணமாகிறது. குமரி கண்டத்தை நாவலந்தீவு என்று அழைக்கும் தமிழ் இலக்கியங்கள் இதற்கு சான்று பகர்கின்றன. நாவலந்தீவு என்றால் நாவயர்கள் வலம் வந்த தீவு என்று பொருள். உலக வரலாற்று நிகழ்வுகளை பற்றிய முடிவுகளை எடுக்கும் போது இந்த உண்மையை நினைவில் கொள்ள வேண்டும். பழந்தமிழ் இலக்கியங்கள் படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குமரிக்கண்டம் என்றழைக்கப்பட்ட பழந்தமிழகம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நீரில் மூழ்கியது. உலக அளவில் இந்த கண்டத்தை லெமூரியா என்று அழைக்கின்றனர். இதுதான் உண்மையிலேயே நவீன மனிதனின் தொட்டில் என்பதையும் அது மெசபத்தோமியா இல்லை என்பதையும் இஸ்லாத்தில் தமிழ் கடவுள் முருகன் என்ற விடியும் வழியாக நிறுவியுள்ளேன். குமரிக்கண்டத்திலிருந்தே மனிதம் உலகின் பல பகுதிகளுக்கும் கடல் வழியாக பரவியது. தமிழ் மொழியும் தமிழர் சமயமும் உலகின் அனைத்து கலாச்சாரங்களோடும் பின்னி பிணைந்துள்ளது என்பதை பல விடயங்கள் ஊடாக தெற்றென நிறுவியுள்ளேன். இன்னும் பல விடயங்கள் வருங்காலங்களில் வெளியாகும். பெருங்கடலால் பிரிந்திருந்தாலும் தமிழர்களுக்கும் மாயங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. எனவே மாய நாட்காட்டிக்கும் தமிழகத்தின் நிகழ்வுகளுக்கும் பிணைப்பிருந்தது என்பதை பல விடயங்கள் மூலமாக, குறிப்பாக மகாபாரத சகுனி ஒரு யூதன் என்ற விடயம் ஊடாக விளக்கியுள்ளேன். மேற்சொல்ல போகும் கருத்துக்களுக்கு தொடர்புள்ளதால் இந்த பிணைப்பிருந்த உண்மையை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பழந்தமிழர்களின் வாழ்வின் பல அம்சங்களுக்கு 3 தமிழ்ச் சங்கங்கள் பங்களித்துள்ளன என்று தமிழ் இலக்கியத்தில் புழங்கும் செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேறெந்த கலாச்சாரத்திலும் இது போன்ற தனித்துவமான சங்கங்கள் இருந்ததில்லை. அதற்கு காரணம் தமிழே உலகின் மூல கலாச்சாரம் என்பதுதான். இந்த கருத்தை இந்த விடயத்தின் உள்ளடக்கத்தை கொண்டே நிறுவலாம். ஆகையினால் தமிழ் சங்கங்களிலிருந்தே நமது ஆய்வுக் கட்டுரையை தொடங்குவோம்.